வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ASCII டு பைனரி கன்வர்ஷன். அதாவது 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை பயன்படுத்தி ASCII டு பைனரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ASCII டு பைனரி கன்வர்ஷன் டேபிள் பார்க்கலாம். அதாவது இங்கே ASCII இன்புட் கொடுப்போம். ASCII இன்புட்டுக்கு கரஸ்பாண்டிங் பைனரி அவுட்புட் என்னவா இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 30 அப்படிங்கிற ஒரு ASCII இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பைனரி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0ங்கிறது கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ASCII இன்புட்டுக்கும் கரஸ்பாண்டிங் பைனரி அவுட்புட் காமிச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 38க்கு 8, 39க்கு 9. அடுத்தது 41க்கு பார்த்தோம் அப்படின்னா ASCII இன்புட் 41க்கு பைனரி அவுட்புட் வந்து ஏவாக இருக்கும். 42னா B, 43னா C, 44னா D, 45னா E, 46 அப்படின்னா Fங்கிற அவுட்புட் கிடைக்கும். அடுத்து ASCII நம்பரை எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே டேபிளில் 30லேருந்து 39 வரலும் உள்ள மதிப்பை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 30 வச்சு சப்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு பைனரி அவுட்புட்டு கிடச்சிரும். அப்போ பாருங்கள், நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இங்கே 37ங்கிற ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். அப்போ 37 வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புட்டில் கொடுக்குறப்ப அவுட்புட்டில் நமக்கு 7 கிடைக்கணும். அப்போ 30 வச்சு சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 07 கிடைக்கும். அப்போ அந்த 7ங்கிற மதிப்பை மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா போட்டுக்கலாம். அப்போ பைனரி அவுட்புட்டுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 7. அதாவது 37 ASCII இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா பைனரி அவுட்புட் நமக்கு 7ங்கிறது கிடைக்கிது. அதாவது பார்த்திங்கன்னா 30லேருந்து ASCII இன்புட்டு 30லேருந்து 39 வரலும் உள்ள மதிப்புகளை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு 30 வச்சு சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் தான் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான பைனரி அவுட்புட்டு. அதே மாதிரி 41லேருந்து 46 வரலும் உள்ள மதிப்பை நம்ம பைனரி அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த ASCII இன்புட்டை நம்ம 07 வச்சு சப்ராக்ட் பண்ணணும். பாருங்கள், ASCII இன்புட் எடுத்து அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா 07 வச்சு சப்ராக்ட் பண்ணணும்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா 30 வச்சு சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பைனரி அவுட்புட் கிடச்சிரும். பாருங்கள், நாங்கள் எடுத்திருக்கிற நம்பர் 44. அப்போ 44 வந்து பார்த்திங்கன்னா பியாக கன்வெர்ட், அதாவது 44 டியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் 7 வச்சு சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 7 வச்சு சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு 3D அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். அப்போ 44 7 வச்சு சப்ராக்ட் பண்ணுறப்ப 3Dன்னு கிடைக்கும். அந்த 3Dயை நம்ம ஃபர்தராக வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 வச்சு சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0Dன்னு கிடைக்கும். அப்போ 0 விட்டுட்டு அந்த Dங்கிற ஆன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா பைனரி அவுட்புட்டு. அதாவது பார்த்திங்கன்னா 44ங்கிற ஒரு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ASCII இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான பைனரி அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா D. அப்போ 41லேருந்து 46 வரலும் உள்ள மதிப்பை நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல 07 வச்சு சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 30 வச்சு சப்ராக்ட் பண்ணணும். அதே வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 39 வரலும் உள்ள ASCII இன்புட்டுக்கு நம்ம டைரெக்டாக 30 வச்சு சப்ராக்ட் பண்ணினா போதும். இந்த ப்ரோக்ராமுக்கு பயன்படுத்துகிற சில இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பார்க்கலாம். மொதல் இன்ஸ்ட்ரக்ஷன் CJNE A, ஹேஷ் டேட்டா, கோட் அட்ரஸ். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற நம்பரு அதாவது பார்த்திங்கன்னா 40 விட கம்மியாக இருக்கா அல்லது 40 விட அதிகமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். 40 விட கம்மியாக இருந்தால் அதுக்கு வேறு மெத்தடு, 40 விட அதிகமாக இருந்தால் அதுக்கு வேறு மெத்தட் நம்ம பார்த்தோம். அதாவது 40 விட கம்மியாக இருந்தால் 30 வச்சு சப்ராக்ட் பண்ணணும். 40க்கு மேலே இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 7 வச்சு சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 30 வச்சு சப்ராக்ட் பண்ணணும். இன்புட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும். அந்த டேட்டா இமீடியட் டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக கொடுக்கறது, அதாவது 40ங்கிற ஒரு மதிப்பு கொடுப்போம். அப்போ 40ங்கிற மதிப்பு அக்யூமுலேட்டரோட மதிப்பை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா, அதாவது அக்யூமுலேட்டரோட மதிப்பு அதிகமாகவும் 40ங்கிற மதிப்பு கம்மியாகவும் இருந்தது அப்படின்னா கேரி ஃப்ளாக் என்ன ஆகும் அப்படின்னா கிளியரில் இருக்கும். ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோட் அட்ரஸ் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜம்ப் ஆயிரும். அதாவது பார்த்திங்கன்னா அக்யூமுலேட்டரோட மதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா கேரி ஃப்ளாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியரில் இருக்கும், அதாவது ரீசெட்டில் இருக்கும், 0வாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இமீடியட் வேல்யூ வந்து பார்த்தோன்னா, அதாவது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் டேரெக்டாக கொடுத்த அந்த மதிப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த டேட்டாவோட மதிப்பு அதிகமாகவும் ஏவோட மதிப்பு வந்து கம்மியாகவும் இருந்ததுன்னா, அதாவது ஏவோட மதிப்பு கம்மியாகவும் இமீடியட் டேட்டாவோட மதிப்பு அதிகமாகவும் இருந்ததுன்னா கேரி ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆயிரும். அப்போ கேரி ஃப்ளாக் செட் ஆயிருச்சு அப்படின்னா ஏவோட மதிப்பு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அது இல்லாமல் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட் அட்ரஸ் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இதுவும் ஜம்ப் ஆயிரும். அப்போ ரெண்டோட மதிப்பும் சமமாக இருந்ததுன்னா ஜம்ப் ஆகாது. ஏவோட டேட்டாவும் ஹேஷ் டேட்டாவோட மதிப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கோட் அட்ரஸ்க்கு ஜம்ப் ஆயிரும். இப்போ
இன்புட் டேட்டா 40 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா கேரி ஃப்ளாக் கிளியரில் இருக்கும். ஸோ கேரி ஃப்ளாக் எப்போல்லாம் கிளியரில் இருக்குதோ அப்போ இன்புட் டேட்டா 40 விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். 40 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இன்புட் டேட்டாவை முதல்ல 07 வச்சு சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 30 வச்சு சப்ராக்ட் பண்ணணும். அதே இன்புட் டேட்டா வந்து 40 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்போ கேரி ஃப்ளாக் செட் ஆகிருக்கும். கேரி ஃப்ளாக் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 30 வச்சு சப்ராக்ட் பண்ணனாவே போதும். அப்போ 07 ஸ்கிப் பண்ணிவிட்டு 30க்கு ஜம்ப் ஆகணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜேசி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்திக்கலாம். அதாவது ஜேசி கோட் அட்ரஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த ஜேசி அப்படிங்கிறது ஜம்ப் இஃப் கேரி இஸ் செட்டு. அதாவது பார்த்திங்கன்னா கேரி ஃப்ளாக் செட் ஆயிருந்தது அப்படின்னா இது வந்து ஜம்ப் ஆகும். அதாவது கேரி ஃப்ளாக் செட் ஆயிருந்தது அப்படின்னா அதாவது 1 இருந்ததுன்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கோட் அட்ரஸ் எங்கே இருக்கோ அங்கே ஜம்ப் ஆகும். கேரி இப்போ ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம பார்த்த மாதிரி அக்யூமுலேட்டரோட வேல்யூ 40 விட குறைவாக இருந்தது அப்படின்னா அப்போ கேரி ஃப்ளாக் செட் ஆயிரும். அப்போ 07 ஸ்கிப் பண்ணிவிட்டு 30 சப்ராக்ட் பண்ணால் போதும். அதே கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆகலை கிளியரில் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டினியூவாக என்ன ஆகணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ கேரி ஃப்ளாக் கிளியரில் இருந்தது அப்படின்னா கோட் அட்ரஸுக்கு எதுவுமே ஜம்ப் ஆகாது. அப்போ அடுத்ததாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அது 2 ஆகும். இங்கே 07 வச்சு நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சப்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் SUBB A, has data அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்திக்கலாம். அதாவது சப்ராக்ட் இமீடியட் டேட்டா ஃப்ரம் அக்யூமுலேட்டர் வித் பாரோ. அதாவது பார்த்திங்கன்னா அக்யூமுலேட்டரில் இருக்கிற வேல்யூ மைனஸ் கேரியோட மதிப்பு மைனஸ் டேட்டாவோட மதிப்பு. ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு பாரோ வச்சு சப்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்பயுமே கேரி ஃப்ளாக்கை கிளியர் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்தலாம். இது ASCII to பைனரி கன்வர்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட்டு. அதோட ஸ்டெப்ஸ்லாம் ஃப்ளோ சார்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா மொதல் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ASCII இன்புட் மெமரியிலேருந்து வாங்கணும். வாங்கின மதிப்பு 40 வச்சு கம்பேர் பண்ணுறோம். 40 விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா. அப்போ 40 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அக்யூமுலேட்டரில் இருக்கிற மதிப்பை 07 வச்சு சப்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணுறப்ப கிடைக்கிற மதிப்பை திருப்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 30 வச்சு சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். அந்த ரிசல்ட்டை வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணிடலாம். அதே நம்ம இன்புட்டோட மதிப்பு 40 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாக 30 வச்சு மட்டும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிசல்ட்டை மெமரியில் ஸ்டோர் பண்ணோம்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரியிலேருந்து டேட்டாவை வாங்கணும். அப்போ மூவ் DPTR, ஹேஸ் ஒரு அட்ரஸ். இங்கே நான் 5300ங்கிற அட்ரஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது 5300 இருக்கிற டேட்டாவை நம்ம ஏக்கு வாங்கணும். அதுக்கு MOVX A, @DPTR. அப்போ இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்தி நம்ம இன்புட் டேட்டாவை வாங்கிக்கலாம். இப்போ இன்புட்டில் வாங்கின மதிப்பு அக்யூமுலேட்டரில் இருக்கும். அந்த மதிப்பை நம்ம 40 வச்சு கம்பேர் பண்ணணும். அப்போ CJNE A, ஹேஸ் 40, நாட் ஈக்குவல். அதாவது ஏவோட மதிப்பு 40 இல்லை அப்படின்னா ஜம்ப் ஆகும். ஏவோட மதிப்பு 40 விட அதிகமாக இருந்ததுன்னா கேரி ஃப்ளாக் வந்து கிளியரில் இருக்கும். 40 விட கம்மியாக இருந்ததுன்னா கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆயிரும். ஸோ அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வாங்கிட்டு 40 வச்சு கம்பேர் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்ததுன்னா ஜம்ப் ஆகாது, ஈக்குவலாக இல்லைன்னா ஜம்ப் ஆயிரும். ஸோ அப்படி ஜம்ப் ஆகிறப்ப அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த லேபிள் எடுத்து போட்டுடலாம். இப்போ கேரி வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 40 விட அதிகமாக இருந்ததுன்னா கேரி வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 07 வச்சு சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 30 வச்சு சப்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அதே வந்து கேரி வந்தது அப்படின்னா டேரெக்டாக 30 வச்சு சப்ராக்ட் பண்ணனாவே போதும். அதாவது கேரி ஃப்ளாக் செட் ஆகலை அப்படின்னா ஜம்ப் ஆகாது. அப்போ ஜம்ப் ஆகலை அப்படின்னா நம்ம சப்ராக்ட் 07 வச்சு சப்ராக்ட் பண்ணணும். அப்போ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி CLR Cங்கிறத போட்டு கேரி ஃப்ளாக்கு கிளியர் பண்ணணும். அதுக்கு அடுத்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா SUBB A, has 07. அதாவது பார்த்திங்கன்னா அக்யூமுலேட்டரில் இருக்கிற மதிப்பு 07 வச்சு சப்ராக்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்யூமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்திக்கலாம். சப்ராக்ஷனை பொறுத்த வரலும் சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேரி ஃப்ளாக்கை வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணணும். சப்போஸ் நான் கொடுத்துருக்கிற நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புட் நம்பர் வந்து 40 விட கம்மியாக இருந்ததுன்னா அப்போ கேரி ஃப்ளாக் செட் ஆகும். கேரி ஃப்ளாக் செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜம்ப் ஒன்றுக்கு ஜம்ப் ஆயிரும். அப்போ நம்ம டேரெக்டாக 30 வச்சு சப்ராக்ட் பண்ணனாவே போதும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ராக்ஷனுக்கு முன்னாடி நம்ம கேரி ஃப்ளாக்கை கிளியர் பண்ணணும். அதனால் CLR Cங்கிறத போட்டுட்டு அதுக்கு அடுத்தது 30 வச்சு சப்ராக்ட் பண்ணுறதுக்கு SUBB
ஏ கமா ஹேஸ் 30. அப்போ ஏல இருக்கிற மதிப்பு 30 வச்சு சப்ராக்ட் பண்ணி ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏக்கே வந்து கிடச்சிரும். இங்கே கேரி ஃப்ளாக்கு நம்ம கிளியர் பண்ணுறதுனால கேரியோட மதிப்பு சப்ராக்ட் ஆனாலும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏல இருக்குது. இப்போ ஏல இருக்கிற மதிப்பு என்னது அப்படின்னா பைனரி அவுட்புட்டு. இப்போ இந்த பைனரி அவுட்புட்டை நம்ம அடுத்த ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு டிபிடிஆரோட மதிப்பை ஒன்று அதிகப்படுத்திக்கிறோம், ஐஎன்சி டிபிடிஆர் போட்டுட்டு. அதுக்கப்புறம் டிபிடிஆரில் வந்து பார்த்தோம்னா ஏலோட மதிப்பை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு மூவ்எக்ஸ் அட் டிபிடிஆர் கம்மா ஏ. அப்போ ஐஎன்சி டிபிடிஆரை போட்டு அடுத்த ஒரு மெமரி லொக்கேஷன் நம்ம வாங்கிக்கிட்டு அந்த மெமரி லொக்கேஷனில் போயிட்டு ஏவோட ரிசல்ட்டு ஏல ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ அவுட்புட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். அடுத்தது கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்ஜம்ப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை போட்டு ப்ரோக்ராமை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ ஹால்ட்டு எஸ்ஜம்ப்பு ஹால்ட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா எஸ்ஜம்ப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதே இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து தொடர்ச்சியாக ரன் ஆகிட்டே இருக்கும். அடுத்து இந்த ப்ரோக்ராமுக்கு ஆப்கோட் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ப்ரோக்ராமோட டேபிளேஷன், அதாவது பார்த்திங்கன்னா டேபிளேஷன் போட்டு ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அட்ரஸ் எழுதியிருக்கேன். ஸ்டார்டிங் அட்ரஸ் 5000 ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஆப்கோடு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கண்டுபிடிச்சி நம்ம எழுதலாம். ஸோ இதோட இன்புட்டோட அட்ரஸ்ஸு நான் 5300ன்னு எடுத்திருந்தேன். அப்போ 5300ங்கிறத நம்ம போட்டுக்கலாம். அப்போ மொதல் இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் டிபிடிஆர் கம்மா ஹேஸ் 5300. அப்போ மூவ் டிபிடிஆர் கம்மா ஹேஸ் டேட்டான் இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆப்கோடு 90. இது வந்து 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் நம்ம 90ங்கிறத போடணும். அப்போ 90 போட்டுக்கலாம். அடுத்தது அட்ரஸில் ஹையர் ஆர்டர் அட்ரஸ்ஸு 53 அப்படிங்கிறத போட்டுடலாம். அடுத்தது லோயர் ஆர்டர் அட்ரஸ்ஸு 00 போட்டுடலாம். அடுத்தது மெமரி அட்ரஸில் இருக்கிற டேட்டாவை நம்ம அக்யூமுலேட்டருக்கு வாங்கணும். அதுக்கு மூவ்எக்ஸ் ஏ கம்மா அட் டிபிடிஆர். இதோட ஆப்கோடு என்னென்னு பார்க்கலாம். மூவ்எக்ஸ் ஏ கம்மா அட் டிபிடிஆர். இதோட ஆப்கோடு E0. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ E0ங்கிறத நம்ம போட்டுடலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் CJNE A, ஹேஸ் 40, நாட் ஈக்குவல். அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா CJNE A, ஹேஸ் டேட்டா, கோட் அட்ரஸ்ன்னு இருக்கும் ஆப்கோட் ஷீட்டில். அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்கோட் கண்டுபிடிக்கலாம். CJNE A, ஹேஸ் டேட்டா, கோட் அட்ரஸ்ஸு. இதோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா B4 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் நம்ம B4ங்கிறத போடணும். செகண்ட் பைட்டில் டேட்டா எழுதணும். தேர்டு பைட்டில் கோட் அட்ரஸ் கண்டுபிடிச்சி எழுதணும். அப்போ B4ங்கிறது இதோட ஆப்கோடு எழுதிடலாம். B4. அதுக்கு அடுத்தது எந்த டேட்டா வச்சு கம்பேர் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை எடுத்து எழுதணும். அதாவது 40ங்கிற டேட்டா, அப்போ 40ங்கிறது இங்கே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நாட் ஈக்குவலுங்கிறது எங்கே ஜம்ப் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம கோட் அட்ரஸ் எழுதுவோம். அதை பின்னாடி எழுதிக்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் JC ஜம்ப் இஃப் கேரி இஸ் செட்டு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனு அதாவது பார்த்தீங்கன்னா கேரி செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜம்ப் ஆயிரும், கேரி செட் ஆகலைன்னா ஜம்ப் ஆகாது. JC கோட் அட்ரஸ்ன்னு இருக்கும். இதோட ஆப்கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 40. இது வந்து 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதோட ஆப்கோடு 40 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் 40ங்கிறத நம்ம போட்டுக்கலாம். அப்போ 40. செகண்ட் பைட்டில் ஜம்ப் ஆகிற லொக்கேஷனை வச்சு நம்ம டேட்டாவை கண்டுபிடிச்சி போடணும். அப்போ 5600லேயும் 5008லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டேட்டாவும் போடலை, கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா CLRC. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியர் C கொடுக்கணும். அப்போ கிளியர் சியோட ஆப்கோடு வந்து C3. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்பு A, ஹேஸ் 07. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனு SUBB A, ஹேஸ் டேட்டான்னு இருக்கும். SUBB A, ஹேஸ் டேட்டா. இதோட ஆப்கோடு 94. இது வந்து 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் நம்ம 94ங்கிறத நம்ம கொடுக்கணும். அப்போ 94ங்கிறத நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் பைட்டில் டேட்டாவோட வேல்யூ எடுத்து எழுதணும். அப்போ 07 செகண்ட் பைட்டில் எழுதிடலாம். அடுத்தது 9407. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா CLRC. அதோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா C3. அப்போ இங்கேயும் C3 நம்ம எழுதிக்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா SUBB A, ஹேஸ் 30. அதுவும் சேம் தான். பாருங்கள், SUBB A, ஹேஸ் டேட்டான்னு இருக்கும். 94 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா 94. செகண்ட் பைட்டில் டேட்டாவை எடுத்து எழுதணும், இமீடியட் டேட்டா. இது வந்து 30.
அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா INC-DPTR அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனு INC-DPTR. இதோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா A3. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ A3 அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். A3. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் MOVX @DPTR, A. அப்போ MOVX @DPTR, A. இதோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா F0. இது வந்து சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். F0ங்கிறது ஆப்கோடு, இது வந்து சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ F0 போட்டுக்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா SJUMPங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனு. SJUMP கோட் அட்ரஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். SJUMP கோட் அட்ரஸ். இதோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா 80. இது வந்து 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் 80ங்கிறத நம்ம போடணும். 80 போட்டாச்சு. இப்போ செகண்ட் பைட்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லா ஆப்கோடும் எழுதியாச்சு. அந்த ஜம்ப் ஆகிற லொக்கேஷனில் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேப் விட்டுருக்கோம். இப்போ 5006 கண்டுபிடிக்கலாம். ஸோ FEFன்னு போட்டுக்கணும். கண்டுபிடிக்கிற இடத்துல நாட் ஈக்குவல் அப்படிங்கிற லேபிள் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக என்ன மதிப்பு வருதோ அந்த மதிப்பை எடுத்து போடணும். அப்போ FFக்கு அடுத்த மதிப்பு 00. அப்போ 00 நம்ம போட்டுக்கலாம். நாட் ஈக்குவலுக்கு நேராக என்ன மதிப்பு வருது அப்படின்னா 00 வருது. அதனால் 00 நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேரி கம் அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும். அப்போ FFன்னு போட்டுக்கலாம். FFன்னு போட்டுட்டு கேரி கம் அப்படிங்கிறது எங்கே வருதுன்னு பார்த்து அதுக்கு நேராக என்ன மதிப்பு வருதோ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ FFக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 00. மேலே போச்சுன்னா ஒவ்வொன்றா கம்மியாகும், கீழே வரப்போ ஒவ்வொன்றா அதிகமாகும். 00, 01, 02, 03. அப்போ 03 கேரி கம்ங்கிறது வந்துடுச்சு. அப்போ கேரி கம்முக்கு நேரம் என்ன மதிப்பு வருது அப்படின்னா 03. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 03 போட்டுக்கலாம். பாருங்கள் 5008 FF, 9 00, ஏல வந்து 1, பியில் வந்து 2, சியில் வந்து பார்த்திங்கன்னா 3. அப்போ கேரி கம்முக்கு நேரம் என்ன மதிப்பு வருது அப்படின்னா 03 வருது. அந்த இடத்துல 03ங்கிறத நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இந்த லொக்கேஷன் 50 12ங்கிறதுக்கு நேரம் என்ன மதிப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ FF மேலே போகிறப்போ ஒவ்வொரு மதிப்பாக கம்மியாகும். அப்போ ஸ்டாப் அப்படிங்கிற மதிப்பு எங்கே இருக்குது அப்படின்னா FE. அப்போ FE எடுத்து நம்ம இந்த இடத்துல போட்டுடலாம். இப்போ ஆப்கோட் ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு. எல்லா ஆப்கோடும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து கிட்டில் டைப் பண்ணி கிட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இதோட ASCII இன்புட் நம்ம கொடுக்கணும். ASCII இன்புட்டோட அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5300. பைனரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு பைனரி அவுட்புட் கிடைக்குது பார்த்தீங்களா. அப்போ அடுத்த மெமரி லொக்கேஷன் நம்ம எடுத்து நம்ம போட்டிருக்கறனால அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 5301 கிடைக்கும். இப்போ ஆப்கோடு வரிசையை டைப் பண்ணலாம். கிட்ட ஆன் பண்ணிட்டோம். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு ST ஸ்பேஸு ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுக்கணும். நம்ம ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000ங்கிறது கொடுத்துருக்கலாம். 5000ல் வரிசையாக ஆப்கோடு டைப் பண்ணலாம். அப்போ SD ஸ்பேஸு 5000 கொடுத்து என்டர் அடிச்சுட்டு வரிசையாக ஆப்கோட் டைப் பண்ணலாம். 90 53 00 E0 B4 40 00 40 03 C3 94 07 C3 94 30 A3 F0 80 FE. இப்போ ப்ரோக்ராமெல்லாம் டைப் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து ASCII இன்புட் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ASCII இன்புட் கொடுக்கலாம். இன்புட்டோட அட்ரஸ்ஸு 5300. இன்புட் டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக எடுத்துக்கலாம். 35 39 41 42 32. அதாவது பார்த்திங்கன்னா 4 5 3 2 ஒரு 6 டேட்டா நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு டேட்டாவை நம்ம இன்புட்டில் கொடுத்துட்டு அவுட்புட் என்ன வருதுன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ இன்புட்டை நான் கொடுக்குறேன். ST ஸ்பேஸு 5300 கொடுத்து முதல்ல என்ன டேட்டா வருது அப்படின்னா நம்ம 35ங்கிறத கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். கொடுத்து என்டர் அடிச்சுட்டு
எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ ஸ்டார்டிங் அட்ரஸ் 5000 கொடுத்து என்டர் அடிக்கலாம். எக்ஸிக்யூட்டிங்னு வருது. இப்போ அவுட்புட் மாறி இருக்கும். எஸ்டி ஸ்பேஸு 5300. இன்புட்டு 35 இருக்குது. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 05 கிடைக்குது. அப்போ 05 நம்ம போட்டுக்கலாம். அதாவது 35ஓட பைனரி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 5 05 நமக்கு கிடைக்குது. அடுத்த இன்புட் நம்ம கொடுக்கலாம். 339 கொடுத்து என்டர் அடிச்சுட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ ஸ்பேஸு ஸ்டார்டிங் அட்ரஸ் 5000 என்டர் அடிச்சிட்டோம்னா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ அவுட்புட் நம்ம செக் பண்ணலாம். எஸ்டி ஸ்பேஸு 5300. அதாவது பார்த்திங்கன்னா இன்புட் டேட்டா 39, அவுட்புட் டேட்டா 09. அதாவது 39ங்கிறது ஆஸ்கி இன்புட்டு, அதுக்கு கரஸ்பாண்டிங் பைனரி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 09. அடுத்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 41ங்கிறத கொடுக்கலாம். ப்ரீவியஸ் லொக்கேஷன் 5300ல் 41 கொடுத்து என்டர் அடிச்சிட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ 5000 என்டர் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ அவுட்புட் செக் பண்ணலாம். எஸ்டி ஸ்பேஸு 5300 41ங்கிறது கொடுத்துருக்கேன். 41க்கு பைனரி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 0A. டேபிளேஷனில் பார்த்து இல்லைங்களா, 41னா 0A அப்படிங்கிறது. அடுத்து 42. இப்போ எஸ்டி ஸ்பேஸு 5300 போட்டோம் அப்படின்னா இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 42ங்கிறது கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோ ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு 5000 கொடுத்து என்டர் அடிக்கிறோம். எக்ஸிக்யூட்டிங்னு வருது. இப்போ அவுட்புட் செக் பண்ணலாம். எஸ்டி ஸ்பேஸு 5300 என்டர் அடிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா 42ங்கிறது இன்புட் கொடுக்குறோம். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 0Bங்கிறது கிடைக்குது. அப்போ 0B. அடுத்து 45ங்கிற ஒரு டேட்டா கொடுத்து பார்க்கலாம். அப்போ ப்ரீவியஸ் லொக்கேஷனுக்கு போயிடுறோம். இப்போ 45 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இப்போ ரீசெட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கோ ஸ்பேஸு 5000 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். எக்ஸிக்யூட்டிங்னு வந்துருச்சு. இப்போ ரிசல்ட்டு பார்க்கலாம். எஸ்டி ஸ்பேஸு 5300 என்டர். அதை பார்த்திங்கன்னா 45ங்கிற ஒரு டேட்டா கொடுக்குறோம். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 0E அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடச்சிருச்சு. அடுத்த ஒரு இன்புட்டு 32ங்கிறது கொடுக்கலாம். அப்போ 3 ப்ரீவியஸ் லொக்கேஷனு 32 கொடுத்துட்டு என்டர் அடிச்சிடலாம். இப்போ ரீசெட் பண்ணிடலாம். கோ ஸ்பேஸு 5000 கொடுத்து என்டர் அடித்தோம்னா எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இப்போ அவுட்புட் செக் பண்ணலாம். எஸ்டி ஸ்பேஸு 5300 32ங்கிறது இன்புட்டு, 02ங்கிறது அவுட்புட்டு. இப்போ 02 அப்படிங்கிறது அவுட்புட்டில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஆஸ்கி இன்புட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக பைனரி அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தாச்சு. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமு. அதாவது இன்புட் அவுட்புட்டை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம், கரெக்டாக வருது. ஓகே, தேங்க்யூ.